திருக்குறள் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் 12 நடுவு நிலைமை. தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின். பாகுபாடின்றி எல்லோரிடத்தும் நீதியின்பால் நின்று பின்பற்றப்படும் நடுவு நிலைமை எனும் தகுதி ஒன்றே நன்மை பயக்கும். செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்தில் ஈமாப்பு உடைத்து. நீதிநெறி தவறாத நடுவு நிலைமை உடையவரின் பொருட்செல்வம் அவர்தம் தலைமுறை யாவிற்கும் குறைவின்றி பயன் தரும். நன்றே தரினும் நடுவு இகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். நடுநிலை தவறுவதால் அடையப்பெறும் பயன்கள் நன்மையே தருவதாயினும் அப்பயன்களை அப்போதே கைவிடுதல் வேண்டும். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். ஒருவர் நீதிமிக்கவரா நீதி அற்றவரா என்பதை அவர் விட்டுச் சென்ற புகழ் பழிச்சொல் ஆகியவற்றால் அறியப்படும். கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி. தீதும் நன்றும் வாழ்வில் இயற்கையாய் வாய்க்கப்பட்டவை. அதனால் உயர்வு தாழ்வு இரண்டிலும் நடுவுநிலை பிறழாமையே சான்றோர்க்கு அழகாகும். கெடுவல் யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடோரி அல்ல செயின். ஒருவர் உள்ளத்தால் நடுவுநிலை தவறி கேடிழைக்க எண்ணுங்கால் அதுவே அவரது அழிவிற்கான அறிகுறி என்பதை அறிந்திடல் வேண்டும். கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. நடுவுநிலை பிறழாது அறநெறியோடு வாழும் ஒருவர் அடையும் வறுமை நிலையை உலகத்தார் தாழ்வாக எண்ண மாட்டார்கள். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கூடாமை சான்றோர்க்கு அணி. முள்ளை சமமாக நிறுத்தி பொருளின் எடையளவை சமன் செய்யும் தராசு போல் ஒரு பக்கமாய் சார்ந்திடாத நடுவுநிலை எனும் அறம் தவறாமையே சான்றோர்க்கு அழகாகும். சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உள்கோட்டம் இன்மை பெறின். ஒருவர் உள்ளத்தில் நடுவுநிலை கோணாத நீதியை நிலைநாட்டும் உறுதி அமையப் பெறின் அவரது சொல்லிலும் நீதி பிறழாத நடுவு நிலைமை வாய்க்கப் பெறும். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செயின். பிறர் பொருளையும் தம் பொருளாய் மதித்து நேர்மையோடு வியாபாரம் செய்வாராயின் அதுவே வியாபாரம் செய்வோர்க்கான சிறந்த அறநெறியாகும்.